திருச்சிற்றம்பலம் சாய்ராம். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சசுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரி ஓம். சாய்நந்தீஸ்வரர் சத்சங்கத்தினுடைய எல்லா அடியார்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஆத்ம விசாரத்தில் பகவத்கீதையில் 3வது அத்தியாயமான கர்மயோகம், அதனை பகவான் கிருஷ்ணருடைய அந்த அறிவுரைகள், அருள் நிறைந்த அந்த அறிவுரைகள், தத்துவார்த்தங்கள், அவற்றில் 42 ஸ்லோகங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. அதில் 32 42வது ஸ்லோகம் வரைக்கும் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதே போல் விவேக சூடாமணியில் இன்றைக்கு கோஷங்களை பற்றி ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த கோஷங்களுடைய முக்கியத்துவம், அதே சமயத்தில் அதிலிருந்து நாம் எப்படி அந்த பந்தத்தை, ஆத்மனுக்கும் அதற்கும் உள்ள அந்த வேறுபாட்டினை, எப்படி விவேக வைராக்கியத்தை நாம் பெற வேண்டும், அதற்கு முன்னர் அந்த கோஷங்கள் எல்லாம் எதால் ஆனது, அந்த ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் என்று அதையெல்லாம் முதல்ல விளக்குகின்றார். சென்ற பகுதியில் கர்மயோகத்தில் சும்மா இருப்பது என்பது கர்மத்தை ஆற்றாமல் இருப்பது அல்ல, கர்மத்தில் பந்தப்படாமல் கர்மம் செய்வதுதான் சும்மா இருப்பது, அதுதான் ஞானம் என்பதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்குகின்றார். அப்படி அந்த கர்மம் ஆற்றும் பொழுது அதோடு நாம் பந்தப்படுவதற்கு எது காரணம்? ஆசை. நமக்கு சத்துருக்களாக இருப்பது எது? காமமும் குரோதமும். இவற்றிற்கு எது மிகுந்த ஒரு பலம் சேர்ப்பதாக இருக்கிறது? நம்முடைய மனம், புத்தி, அகங்காரம் இவையெல்லாம் பலம் சேர்ப்பதாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் எப்படி பற்று அறுத்து கர்மத்தை பந்தப்படாமல் ஆற்ற வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தங்களை தான் இந்த 10 ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளறையாக வழங்குகின்றார். அப்படிப்பட்ட இந்த மனம், புத்தி, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதை பற்றி தான் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அருளுரை வழங்குகின்றார். முதலாவதாக பகவத்கீதையில் உள்ள கர்மயோகத்தின் 32வது ஸ்லோகம். ये त्वेध तभ्यसूयन्तो नानुतिष्ठन्ति मे मतं सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतस. என்னுடைய இந்த கொள்கை ஸ்ரத்தையோடு நாம் கர்மத்தை ஆற்ற வேண்டும். பிறருடைய நல்ல நிலையை கண்டு நாம் பொறாமை, அசூயை படக்கூடாது. பொறாமை என்பது மாச்சரியம். அந்த ஒரு மனநிலை நமக்கு வரக்கூடாது. நம்முடைய கர்மத்தை நம்முடைய நிலையிலிருந்து நாம் ஆற்ற வேண்டும். இப்படி இந்த கொள்கையை மற்ற யார் இகழ்ந்து பின்பற்றுவதில்லையோ, எவ்வித ஞானமும் விவேகமும் இல்லாத அந்த மூடர்கள் கெட்டுப்போனவர்கள் என்று அறிக. அத்தகைய மூடர்கள் தீயை கையில் வைத்தால் அது சுடும், அதே சமயத்தில் அந்த அக்னியை முறையாக பயன்படுத்தினால் அதை கொண்டு சமைக்கலாம். இதை தெரிந்து கொள்ளாதவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். அங்கனமே ஆன்ம தத்துவங்கள் அறிந்து அவைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழாதவர்கள் நஷ்டத்தையும் கேட்டையும் அடைகின்றார்கள். நமக்கு ஒரு நம்முடைய சாஸ்திரங்கள் கூறும் அறிவுரைகள், அவற்றையெல்லாம் நல்ல தெளிவான ஒரு மனதோடும் புத்தியை அதில் செலுத்தி நாம் கற்று அதை முயற்சி செய்து ஒரு
ஸ்ரத்தையோடு நாம் பிரயத்னப்படுவோமேயானால் அப்பொழுது நம்முடைய மனமும் புத்தியும் ஒரு ஆழ் மன அமைதி என்று சொல்வோமே, அப்படி ஒரு நிலையை நாம் அடைவோம். அந்த நிலையில் இந்த பிரபஞ்சமானது நமக்கு கொடுத்திருக்கும் அந்த கடமைகள், இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக பொருத்தப்பட்டிருக்கிறது, அதன் வாயிலாக நாம் இந்த பிறவியில் என்ன கற்க வேண்டும் போன்ற சிந்தனைகளை எல்லாம் நாம் தெளிவு பெறுவோம். அதன் வாயிலாக நாம் கர்மத்தை ஸ்ரத்தையோடு, பகவான் கிருஷ்ணர் சொல்லியது போல ஸ்ரத்தையோடு கர்மத்தை ஆற்றுவோம் என்று பகவான் கிருஷ்ணர் அருளுகின்றார். அப்படி இல்லாது நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாம் நஷ்டமடைந்தவர்கள் ஆவோம், மூடர்களாக கருதப்படுவோம். ஞானியும் தன் இயல்புக்கு ஏற்றபடி நடக்கின்றான். உயிர்கள் அவ்வவைகளின் இயல்பை பின்பற்றுகின்றன. தடை செய்வதால் ஆவது என்ன? செடிகள் தத்தம் இயல்புக்கு ஏற்றாற் போலதான் வளர்கின்றது. சில செடிகள் உயரமாக வளர்கின்றது, சிலவை படர்கின்றன. அது அதனுடைய இந்த பிரபஞ்சம் அதற்கு கொடுத்த சைத்தன்ய சக்தி, அதற்கு கொடுத்த அந்த இயல்பு. அவைகள் இனிப்பதும் கைப்பதும் அவைகளின் இயல்பின்படியே. இயல்பை தடுப்பது வளர்ச்சியையே தடுப்பதற்கு ஒப்பாகும். இயல்புக்கு ஒப்ப ஓங்கி வளரும்படி செய்தாலே சாலச் சிறந்த முறையாகும். அந்த இயல்பு எது? இயல்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவை? நமக்கு பெறக்கூடிய பாத்தியதை இல்லாத எவை? நம்மை விட்டு போனதை அதை சென்று ஒரு முனைப்போடு அதை சென்று தேடாதும், கொடுத்தவற்றை இயல்பாக நமக்கு கிடைத்தவற்றை நம்மால் ஆற்ற முடிய வேலைகளை சிரத்தையோடு செய்வதும் தான் சிவஞானம். அந்த வகையில் பிரகிருதியில் கட்டுண்டு கிடக்கும் பாமரர்கள் பலர் ஜன்மாந்தரங்களின் வாசனையினோடு வசப்பட்டவர்கள். அவர்களுடைய இயல்பை தடுப்பது வளர்ச்சியை கெடுப்பதற்கும் ஒப்பாகும். அப்படி வளர்ச்சியை வீணாக்காது இயல்புக்கு ஏற்றபடியே வினையாற்றி முன்னேற்றமடைய அவர்களை தூண்ட வேண்டும். கடவுளை பற்றி சிந்திக்க தம்மால் சிறிதும் இயலவில்லை என்று ஒரு அறிஞர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் முறையிட்டாராம். தாம் முன்னேற்றமடைவதற்கு உபாயம் உண்டா என்று அவர் கேட்கிறார். அந்த மனிதருக்கு விருப்பமானவர் யார் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் விசாரித்தாராம். தாம் யாரையுமே நேசிப்பதில்லை என்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் அன்போடு பாராட்டி வந்ததாகவும் அவர் விடை கொடுத்தாராம். அப்படியானால் அந்த ஆட்டுக்குட்டியையே கடவுளாக கருதி அதன் மீது உன் தியானத்தை செலுத்தும்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம். அங்கனம் செய்த அந்த மனிதரும் முன்னேற்றம் அடைந்தார். எது உனக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எது உனக்கு இயல்பாக கிடைக்கிறதோ அவற்றை நீ ஸ்ரத்தையோடு செய். அதன் மேல் கர்மமே கண்ணாக இரு என்று உலக வழக்கில் சொல்லுவோமே, அப்படி இரு. அதுவே உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய இயல்பை தடுத்து தடை போட்டு நீ வாழ்வாயானால் அது உனக்கு வளர்ச்சியை கொடுக்காது. இந்திரியங்களுக்கு விஷயங்களில் விருப்பு வெறுப்பு உண்டு. அவைகளும் வசப்படலாகாது. அவைகளே அவனுக்கு சத்துருக்கள். ஆக சத்துருக்கள் என்பது இந்திரியங்கள், அதன் வாயிலாக காமமும் குரோதமும். காமம் என்பது ஆசை கொள்ளுதல், குரோதம் என்பது அந்த ஆசை நிறைவேறாது இருக்கும் பொழுது நம் மனம் அடையும் ஒரு நிலை. ஆக இவையெல்லாம் தான் நமக்கு சத்துருக்கள். இப்படி சுய பிரயத்தனத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இடம் இந்த வெறுப்பை மாற்றி அமைப்பதில் தான் இருக்கிறது. விருப்பு வெறுப்பை ஒரு மனிதன் ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட முடியாது. விஷயங்களில் கொண்டுள்ள விருப்பு வெறுப்பை மீட்டெடுத்து சர்வேஸ்வரனிடம் வைத்தால் அவைகள் சத்துருக்கள் ஆக மாட்டா. காமம் குரோதம் முதலிய சத்துருக்களை எப்போதும் நாச செய்ய முடியும் என்று கேட்டதற்கு பரமஹம்சர் என்ன சொல்லுகின்றார்? இந்தவித ஆசாபாசங்கள் உலகத்தையும் உலக விஷயங்களையும் பற்றியவனாக இருக்கிற வரையில் சத்துருக்களாகத்தான் இருக்கும். அவைகள் ஈஸ்வர விஷயமாக மாறினால் மனிதனுக்கு நற்றுணைகள் ஆகும். எப்பொழுது சத்துருக்கள் நல் துணையாகும்? ஈஸ்வர சிந்தனையில் திளைத்து அது ஈஸ்வர விஷயமாக மாறினால், இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று நாம் ஒரு பணியை மேற்கொண்டோமே ஆனால் அதில் விருப்பு நமக்கு ஏற்படாது. அந்த கர்மத்தினுடைய பலனில் நாம் பந்தப்பட மாட்டோம். நம்மிடம் இருப்பது முயற்சி மட்டுமே ஒழிய தன்முனைப்பு கிடையாது என்பதைத்தான்
இந்த உபதேசங்கள் நமக்கு உரைக்கின்றன. 35வது ஸ்லோகமானது ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. நன்கு ஏற்றப்படும் பரதர்மத்தை விட குணமில்லா தன் தர்மம் மேலானது. ஸ்வதர்மத்தில் இறப்பது மேல், பிறர் தர்மம் பயம் தருவதாகும். இன்பம் தருவதில் விருப்பும் துன்பம் தருவதில் வெறுப்பும் கொள்ளுதல் மனிதனுடைய இயல்பு. அர்ஜுனன் இளமையிலிருந்து பெற்ற போருக்கு உண்டான அந்த பயிற்சி அது அவனுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதுவே அவனுடைய ஸ்வதர்மம். அது இயல்பாக அவனுக்கு அமையப்பெற்ற ஒரு ஆற்றல். அவன் அத்தகைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்தில் சூழலில் அவன் பிறந்திருக்கின்றான். அதனால் அவன் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆனால் உறவுகளையும் ஆச்சாரியரும் கொல்லுதல் என்ற துன்பத்தை தருமாதலால் சுதர்மத்தில் அவன் வெறுப்பு கொள்ளலானான். காட்டில் போய் நிஷ்டை புரிதல், ஐயமேற்று உண்ணுதல் என்ற பரதர்மத்தில் பிரவேசிக்க பார்க்கின்றான். வெறுப்பினால் அல்லது அச்சத்தினால் ஒருவன் தன் தொழில் விட்டுவான் ஆகில் அதனால் ஒரு நன்மையும் வந்து விடாது. வெறுப்பினாலோ அச்சத்தினாலோ ஒருவன் தன்னுடைய தர்மத்தை செய்ய அவன் தவறுகின்றான் என்றால் அது அவனுக்கு நன்மை பயக்காது என்று சொல்லி பாபத்துக்கு பிறப்பிடம் எது என்பதை அத்தகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபிவார்ஷ்ணேய வலாதி இவ நியோஜிதः. அர்ஜுனன் சொல்லுகின்றான், விருஷ்ணிகுலத்தோய் இப்புருஷன் இச்சிக்காது இருந்தும் பலவந்தமாய் ஏவப்பட்டவனாய் எதனால் தள்ளுண்டு பாவம் செய்கின்றான். எனக்கு விருப்பமில்லை இந்த கர்மத்தை ஆற்றுவதில், ஆனாலும் என்னை இப்படி வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றேன். இதனால் இப்படி ஒரு பாவத்தை நான் செய்ய தள்ளப்படுகின்றேன் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். அதற்கு கண்ணன் பதிலளிக்கின்றான், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இஹ வைரினம். ரஜோகுணத்தில் உதித்த இந்த காமம்தான், இக்ரோதம்தான் எதையும் உண்ணவல்லது, பெரும் பாபம் உடையது. ஈண்டு இதை எதிரி என அறிக. உலகத்தவர் அனைவருக்கும் சத்ருவாயிருப்பது ஆசை. அந்த ஆசைக்கு தடை உண்டாகும் போது அது கோபமாக வடிவடிக்கிறது. ஆகையினால் காமத்தையும் குரோதத்தையும் ஒன்றாக பகவான் பகர்கின்றார். அது ரஜோகுணத்திலிருந்து உதிக்கின்றது. மேலும் ரஜோகுண வளர்ச்சியையும் உண்டு பண்ணுகின்றது. நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் சிசு கருப்பையினாலும் மூடப்பட்டிருப்பது போன்று ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக கர்மத்தை ஆற்று, கர்ம பலனில் பந்தப்படாதே. இயல்பான உனக்கு கொடுக்கப்பட்ட கர்மங்களை, உனக்கு இயல்பாக அளிக்கப்பட்டிருக்கும் சூழல், ஆற்றல், இந்திரியங்கள், தொழில்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நீ ஆற்று என்று சொல்லிவிட்டு, இதற்கு எதிராக இவையெல்லாம் நாம் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழலில் இருப்பதற்கு சத்ருவாக இருப்பது நம்முடைய காமம் குரோதம். அது எதிலிருந்து உதிக்கின்றது? ரஜோகுணத்திலிருந்து உதிக்கின்றது. அப்படி இந்த காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலிருந்து உதிக்கும் வரை நம்மால் ஞானத்தை அடைய முடியாது. இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஈஸ்வரனிடம் நீ பற்றுவை என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது இந்த சத்துருக்கள் நல்ல துணையாகி விடும். அது ஒரு மார்க்கமாகவும் சொல்லிவிட்டார். அதே சமயத்தில் இந்த ஞானம் எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த 38வது ஸ்லோகம் முக்கியமானது. 3 வகைகளை சொல்லுகின்றார். அதற்கு சுவாமி சித்பவானந்தர் இந்த 3 உதாரணங்களுக்கும் அவர் விளக்கம் கொடுக்கின்றார். இந்த ஸ்லோகமானது நெருப்பானது புகையினால், கண்ணாடி அழுக்கினால், சிசு கருப்பையினால் மூடப்பட்டிருப்பது போன்று ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது.
இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுக்காக படிநிலையாக இருக்கின்றது. முதலாவது நெருப்பானது புகையினால் மூடப்பட்டிருப்பது சற்று எளிதானது. அந்த புகையை அதை ஊதி காற்றுடைய அந்த ஒரு உதவியினோடு அந்த நெருப்பை மீண்டும் அந்த அக்னியை நாம் சுடர்விடச் செய்யலாம். அது சற்று எளிதானது. அந்த இடத்தில் எந்த குணம் ஆதாரமாக இருக்குமாம்? சத்துவகுணம்தான் அங்கே மேலோங்கி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஞானம் எந்த அளவுக்கு தான் மறைக்கப்பட்டிருக்குமாம்? நெருப்பானது புகையினால் மறைக்கப்பட்டிருப்பதே போல தீயை புகை மூடிக்கொண்டிருப்பது முதல் உபமானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சத்வகுணத்தோடு கூடிய ஆசை இத்தகையது தான். அதனால் அந்த புகை காற்றினோட உதவியோடு அந்த அக்னியை மீண்டும் நாம் சுடர்விட செய்யலாம், எரிய செய்யலாம். அடுத்தது கண்ணாடி அழுக்கினால் ஆத்மஸ்வரூபம் உள்ளபடி ஒளிரும். எப்பொழுது அந்த புகை பறந்தோடிவிடும் பொழுது. இரண்டாவது ஆசை ரஜோகுணமயமானது. முதலாவது சத்வகுணமயமானது, இரண்டாவது ஆசை ரஜோகுணமயமானது. இதற்கு இன்னும் சிறிது முயற்சி வேண்டுமா? கண்ணாடியின் மீது படிந்திருக்கிறது அழுக்கு. அதனால் அதை இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த அழுக்கை நம்மால் துடைத்து எரிய முடியும். அப்படிப்பட்ட ஆசைகள் தான் ரஜோகுணத்தோடு கூடிய ஆசைகள். மூன்றாவது தமோகுணமயமானது. இந்த மூன்றிலேயே மிகவும் கடினமானது இந்த தமோகுணத்தை அடிப்படையாக ஆதாரமாக கொண்ட ஆசைகளை கட்டுப்படுத்துவதுதான் இருப்பதிலேயே கடினமான ஒன்று. அதற்கு எதை கிருஷ்ணர் பகவத்கீதையில் உதாரணமாக சொன்னார்? சிசு கருப்பையினால் மூடப்பட்டிருக்கும். ஆக காலக்கிரமத்தில் தான் தக்க வாழ்க்கையின் மூலம் சிசுவை கருப்பையிலிருந்து விடுவிக்க முடியும். காலக்கிரமத்தில்தான், கொஞ்சம் அதற்கு இன்னும் காலம் எடுக்க வேண்டும். அங்கனம் தமோகணத்தில் உதித்த ஆசையை போக்க காலமும் ஆயத்தமும் தேவை. காலம் கனியும் வரை நாம் முயற்சி செய்ய வேண்டும், பிரயத்னப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமோகணத்தை ஆதாரமாக கொண்ட இந்த ஆசைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அந்த ஆசைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை பகவத்கீதையின் 38வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லுகின்றார். இந்த 38வது ஸ்லோகத்தை மீண்டும் ஓதுவோமாக. தூமேனாவரியதே வக்னிஹி யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனே தமாவ்ருதம். நெருப்பானது புகையினாலும் கண்ணாடி அழுக்கினாலும் சிசு கருப்பையினாலும் மூடப்பட்டிருப்பது போன்று ஞானம் ஆசையினால் மூடப்பட்டிருக்கிறது. 39வது ஸ்லோகத்தில் ஞானியின் நித்திய சத்ருவும் காம வடிவெடுத்ததும் நிரப்ப முடியாததும் போதும் எண்ணாததும் ஆகிய இந்த ஆசையினால் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. ஆக ஞானியினுடைய நித்திய சத்ரு ஆசை என்பதை சொல்லி இந்திரியங்களும் மனமும் புத்தியும் அதற்கு இருப்பிடம் என்று சொல்லப்படுகின்றது. இவைகளால் இது ஞானத்தை மறைத்து மனிதனை மயக்குகின்றது. முதலில் இந்திரியங்களை அடக்கி ஞான விஞ்ஞானத்தை அழிக்கின்ற பாப வடிவாம் ஆசையை ஒழித்துவிடு என்று சொல்லி 42வது ஸ்லோகத்தில் இந்திரியங்கள் பெரியதுதான், அவற்றினும் பெரியது மனம், புத்தியோ மனதை விட பெரியது, ஆனால் புத்திக்கும் உயர்ந்தது அந்த ஆன்மா என்று சொல்லி இந்த கர்மயோகத்தினுடைய 42வது ஸ்லோகத்தில் இந்திரியங்கள், மனம், புத்தி, அதற்கு பிறகு ஆன்மா என்ற இந்த ஒரு படிநிலையை, இந்த வரிசை கிரமத்தை நமக்கு உணர்த்துகின்றார் பகவான். 43வது ஸ்லோகத்தில் ஏவம் புத்தேவ் பரம் புத்வா சமஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். மகாபாகுவே, இங்கனம் புத்தியிலும் மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெல்ல முடியாததும் ஆசை வடிவு உடையதுமாகிய சத்ருவை அழித்து விடுவாயாக. ஆசை எந்த வடிவத்தை எடுக்கின்றது? நமக்கு சத்ரு வடிவத்தை எடுக்கின்றது. எதற்கு? ஞானத்தை அடையும் ஒரு அந்த மார்க்கத்தில்.
ஆசையானது இந்திரியங்களையும் மனதையும் புத்தியையும் பற்றி நிற்கும் பொழுது ஜீவபோதம் தடிக்கின்றது. அதாவது அந்த ஜீவனைத்தான் நாம் அதை பற்றிய ஒரு அறிவும் அதை பற்றிய தேடலுமே நமக்கு இருக்கிறது. அதனால் மனிதனுக்கு துன்பம் அதிகரிக்கின்றது. இந்திரியங்கள், மனம், புத்தி இவை யாவும் பரமாத்மாவை சார்ந்திட அருள்தாகம் பெருக்கெடுக்கும் பொழுது விஷய ஆசை அடிபட்டு ஒழிகின்றது. ஜீவபோதம் தேய்கிறது, பரமபோதம் வளர்கின்றது, பேரானந்தம் ஊற்றெடுக்கின்றது. அது பின்பு துன்பமாக மாறுவது இல்லை. அதற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பகவான் கிருஷ்ணர் நமக்கு இந்த கர்மயோகத்தில் அறிவுறுத்துகின்றார். இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்விதீயோத்யாயக. ஹரிஹி ஓம். இப்பொழுது பகவான் கிருஷ்ணர் இந்த மனம், புத்தி இவற்றையெல்லாம் எந்த படிநிலையில் ஒரு வரிசை கிரமப்படுத்தினாரோ அதே போன்று அதனுடைய அது எல்லாம் ஆன்மா அல்ல என்பதை, எப்படி இந்த ஞானேந்திரியங்கள் ஆன்மா அல்ல, கர்மேந்திரியங்கள் ஆன்மா அல்ல, அதன் வாயிலாக நாம் அனுபவிப்பவை எல்லாம் ஆன்மா அல்ல, அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆன்மா அல்ல என்று சொன்னார்களோ அதே போல இந்த மனம், புத்தி இவற்றினுடைய அந்த முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு ஆன்மாவை உடலோடு பந்தப்படுத்துவதற்கு அது மிகுந்த வலிமை பெற்றதாக இருக்கின்றது என்பதற்கு முதலில் அதனுடைய அடிப்படை தன்மையை புரிந்து கொள்ளலாம். அதற்குத்தான் கோஷங்களை விளக்குகின்றார்கள்.